வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து தீபாவளி ஸ்பெஷலோட வந்திருக்கிறேன். அச்சு முறுக்கு நம்பர் 2 ஓட வந்திருக்கிறேன். ஸோ இந்த அச்சு முறுக்கு எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரன். சிலாக்கள் வந்து என்னோட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, தேங்காய் பால் பாவிக்காமல் தேங்காய் பவுடர் பாவிக்கலாமான்னு சொல்லி. ஸோ அப்படியே நாங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி தேங்காய் பவுடரில் வந்து இந்த அச்சு முறுக்கு செய்து காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பிரம்பான டிஷ் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து வெள்ளைப்பச்சை அரிசி வருத்தமாக இருக்குது 1.5 கப், இல்லாட்டிக்கு 250 கிராம் இருக்குது. நான் ஏற்கனவே அரிசிமா எப்படி வறுக்கிறேன்னு போட்டிருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எப்படி இந்த அரிசிமா வறுக்கிறேன்னு தெரியும். ஸோ இதில் வறுத்த வெள்ளைப்பச்சை அரிசிமா இருக்குது 1.5 கப், இல்லாட்டிக்கு 250 கிராம் வருது. இப்போ இந்த பிரம்பான பவுலில் போடுங்க. இதில் வந்து நான் தேங்காய் பவுடர், பேக்கெட்டில் வர தேங்காய் பவுடர் இருக்குது 2 டேபிள் ஸ்பூன், இல்லாட்டிக்கு 10 கிராம் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வறுத்த உளுத்தமாக இருக்குது 2 டேபிள் ஸ்பூன், அல்லாட்டிக்கு சரியாக 18 கிராம் வருது. வறுத்த உளுத்தமாக 2 டேபிள் ஸ்பூன், அல்லாட்டிக்கு 18 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து எள் இருக்குது 1/2 டேபிள் ஸ்பூன், அல்லாட்டிக்கு 3 கிராம் எள் இருக்குது. இந்த எள்ளை இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது 1/8 டீஸ்பூன் உப்பு. இந்த உப்பு போடுற வந்து இனிப்பை காட்டுறதுக்கு இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து 1 கப் சுடுதண்ணி, அல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் சுடுதண்ணி எடுத்து நல்லா கொதிச்ச சுடுதண்ணி எடுத்து 2 நிமிஷம் ஆற வச்சு நான் இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்க சரியான டெம்பரேச்சருக்கு இந்த தண்ணி வரும். ஸோ இந்த இருக்குது நான் எடுத்த 1 கப், இல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் சுடுதண்ணியையும் விட்டுருக்கிறேன். இப்போ இதை வந்து கையால் குழைச்செடுப்போம். ஸோ நான் விட்ட 1 கப், இல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் தண்ணி காணும் தாராளமாக. இதை நான் இப்படி நல்லா சாஃப்டாக குழைச்சிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் புளிஞ்செடுப்போம். ஆனால் நீங்கள் புளிஞ்சு எடுக்க வரையும் இதை வந்து ஒரு பிளேட்டால் மூடி மூடி வைங்க, எல்லாட்டிக்கு காஞ்சிடும். ஸோ இப்போ நாங்கள் இதை புளிஞ்செடுப்போம். ஸோ அந்த அச்சு பலகாரத்தை புளியறதுக்கு நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் பூசிடுங்க. அந்த பிளேட்டுக்கு அந்த பிளேட்டுக்கு நான் எண்ணெய் பூசியிருக்கேன். பூசினா பிறகு இந்த இருக்குது இதில் நான் உரல் எடுத்திருக்கிறேன். ஸ்டார் உள்ள சில்லு போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த உரலுக்கும் சுற்றி வர உள்ளுக்கும் எண்ணெய் பூசிவிடுங்க. இந்த இருக்குது நான் குழைச்சி வச்ச மாவு எடுத்து உரலில் போட்டுட்டு இதை புளிஞ்செடுப்பேன். உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற டிசைனில் இதை அமர்த்தி எடுங்கோ. ஸோ இந்த இருக்குது எப்படி உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற டிசைனில் செய்திடுங்கோ. ஸோ இதில் வந்து நான் எண்ணெய் வச்சு ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோக்கு இடையில வச்சிருக்கிறேன். எண்ணெய் சரியாக கொதிச்சுட்டு பார்க்குறேன்னு சொன்னால் இப்படி ஒரு ஈக்கில் எல்லாம் ஒரு ஸ்டெக் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த
இப்படி பபிள்ஸ் வந்தோன்னு சொன்னால் இது பர்ஃபெக்டாக கொதிச்சுட்டுது. ஸோ நாங்கள் இப்போ இந்த அச்சு பலகாரத்தை பொரிச்செடுப்போம். இந்த இருக்குது இந்த அச்சு பலகாரத்தை இதில் போட்டு பொரிச்செடுப்போம். ஸோ நீங்கள் இதுக்குள்ள வந்து இந்த பலகாரத்தை போட்டுட்டு உடனே வந்து கரண்டியை வைக்காதீங்க. ஒரு 1.5 மினிட் மேரி விடுங்க, இல்லாட்டிக்கு வந்து உடைஞ்சிடும். இந்த இருக்குது இப்படி நிறைய பபிள்ஸ் வருதில்ல, இப்படி நிறைய பபிள்ஸ் எல்லாம் அடங்கி கொண்டு வரைக்கும் இது பொரிஞ்சிட்டு மீனிங் ஹீட்டை கூட்டி வச்சுறாங்க, எரிஞ்சிடும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுக்கணும். ஹீட்டை கூட்டி வச்சுறாங்க, மீடியத்துக்கு லோக்கு வெளியிலே விடுங்க. இந்த இருக்குது இந்த பபிள் நிறைய பபிள் வந்து நல்லா அடங்கிட்டு இப்படி அடங்கி வந்தேன்னு சொன்னால் இது பொரிஞ்சிட்டு மீனிங். ஸோ இப்போ இதை நாங்கள் இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு ஒரு பேப்பர் டவல் போட்டு ஸ்ட்ரெயினரில் இறக்கி எடுக்கிறேன். ஸோ இந்த இருக்கு நான் இப்படி இதை இறக்கி இருக்கிறேன். ஸோ இதை இறக்கிட்டு நான் இருக்கிற எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு காட்டுறேன். இந்த இருக்கு இதை எல்லாத்தையும் வந்து இப்படி பொரிச்சிருக்கிறேன். இனி வந்து நாங்கள் சீனி பானியை காய்ச்சுவோம். ஸோ இந்த சீனி பானியை காய்ச்சறதுக்கு வந்து இதில் ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் அடுப்பை வந்து நான் இன்னும் ஆன் பண்ணல. ஆன் பண்ணாமல் இதில் வந்து சீனி இருக்குது 80 கிராம், எல்லாத்துக்கு 1/3 கப் சீனி இருக்குது. இந்த சீனியை இதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது 1/2 கப் தண்ணி, எல்லாத்துக்கு 125 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை இதில் விடுங்க. இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கிறேன். கூட்டி வச்சுட்டு இதை காய்ச்சி கம்பி தன்மைக்கு இதை எடுப்போம். ஸோ இப்போ 2 நிமிஷமாக அடுப்பில் வச்சுருக்கிறேன். சீனியெல்லாம் கரைஞ்சிட்டுது. இப்போ 5 நிமிஷமாக மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி விட்டு இது வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது. நல்லா திக்காக வரணும். இங்கேப்படி கரண்டியால் எடுத்து விடையக்க நூல் மாரி விழணும். ஸோ 9 நிமிஷமாக இது கொதிச்சு கொண்டு இருக்குது. எண்ணெய் இது வந்து நல்லா திக்காகணும். இந்த எண்ணெய் தண்ணியாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு 10-1/2 நிமிஷம் வந்து நான் கிண்டி கொண்டிருக்கேன். கை விடாமல் இதை கிண்டி காய்ச்சி எடுப்போம். ஏன்னா கை விட்டிங்கன்னு சொன்னால் கட்டியாக ரெண்டாக்கண்டு. ஸோ நாங்கள் இந்த கரண்டியில் இப்படி எடுத்துட்டு இப்படி நாங்கள் ஊற்றிக்க வந்து இந்த கரண்டியிலேருந்து ஒரு கம்பி மாதிரி வரணும். இந்த ஆல்மோஸ்ட் வருது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த இப்போ நான் எக்ஸாக்ட்லி 14-1/2 நிமிஷம் வந்து இது நான் காய்ச்சி இருக்கிறேன். இந்த இப்படி நல்ல நுறையாக வந்திருக்கல, இப்படி நுறையாக வரைக்க நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். 14 நிமிஷம் நான் இதை காய்ச்சி இருக்கிறேன். இந்த இப்படி கரண்டியில் எடுத்து இப்படி நீங்கள் ட்ராப் பண்ணிக்க இந்த இப்படி விழுகுதில்ல, நல்லா திக்காக விழுகுது கம்பி. இந்த இப்படி திக்காக விளையிக்க இப்படி நல்ல நுறை வந்து இப்படி திக்காக விளையிக்க இது வந்து ரெடி. இதில் வந்து நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த தண்ணிக்குள்ள வந்து கொஞ்சம் விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது இப்படி கட்டியாக இப்படி நீங்கள் கையில் எடுத்து பார்க்க இந்த அப்படி கையில் எடுத்து பார்க்க நல்லா திக்காக இருக்கணும். இந்த இப்படி திக்காக இருக்கணும். ஸோ இப்போ இது ரெடி. நாங்கள் அச்சு பலகாரத்துக்கு மேலே இதை ஊற்றுவோம் சூட்டோடையே. அச்சு பலகாரம் காய்ச்சி இருக்க சீனி பானி வந்து சூடோடையே இதுக்குள்ள ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாட்டிக்கு கட்டி ஆயிரும். ஸோ முதல் கொஞ்சம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ சூட்டோடையே போட்டுட்டு இது நல்லா குலுக்கி விட்டிங்கன்னு சொன்னால் தான் எல்லா இடம் வந்து பெறகி வரும். ஸோ இந்த இருக்கு இதுதான் இந்த சீனி அச்சு பலகாரம் செய்து முடிஞ்சது. இது 2வது விதமாக நாங்கள் செய்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் அச்சு முறுக்கு. இது வந்து செய்து முடிஞ்சது. ஸோ இந்த சீனி பானி காய்ச்சி ஊற்றினோன்னு நல்லா காய வைக்கணும். ஸோ நான் வந்து உங்களுக்கு பிளேட் பண்ணி காட்டுறதுக்காண்டி நான் பிளேட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நல்லா காஞ்சா பிறகு இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இன்னும் லைட்லியாக ஒட்டி பிடிக்குது எனக்கு. பட் இதை நீங்கள் வந்து நல்லா காய வச்சிங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தொடர்ந்து உங்களுக்கு தீபாவளி ஸ்பெஷல்ஸுக்கு வந்து நான் ரெசிபி போட்டோன்ருக்கிறேன். ஹோப்ஃபுல்லி தீபாவளிக்கு முதல் எண்ணம் போடுவோன்னு ஐ ஹோப் ஸோ. இது வந்து உங்களுக்கு தீபாவளிக்காண்டி நான் செய்திருக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி
இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம thumbs up பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.